கடைசி இந்த ஆவணி மாதம் 28 தேதிக்கு அப்புறம் புதன் பகவானும் உச்சத்துக்கு போவார் 4ஆம் இடத்துல. உங்கள் வாழ்வியில் ஏற்பட்டு வந்த புகழ், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, விஷத்துக்கு ஒரு முறை புதன் பகவான் உச்சம் அடைவார். ஆட்சி உச்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் உண்டு, நீச்சகதியும் உண்டு. ஒரு மனுஷனுக்கு ஆட்சி உச்சம் உச்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் இந்த நேரத்தில் ஆட்சியோடு சேர்ந்து உச்சம் பெறுகின்ற காலத்தை இந்த கடைசி காலத்தில் தரப்போகிறார். இந்த ஆவணி மாதம் கடைசியில் நம்மளுக்கு ஓரளவுக்கு மைனஸாக இருந்து வந்த பிரச்சனை, மைனஸாக இருந்து வந்த கல்வியில் ஏற்பட்டு வந்த தடை, புகழ் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அரசியல் சார்ந்த விஷயத்திலும் சரி, பேச்சு திறமையிலும் சரி, வருமானம் தருகின்ற அமைப்புகளிலும் சரி, இந்த ஆவணி மாதம் ஒரு சிறப்பினை தருகின்ற மாதமாக அமையப்போகுது. கல்வி சார்ந்த விஷயம், கல்வியில் ஏற்பட்டு வந்த தடை, இதுவரைக்கும் சரியான வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு வேலை வாய்ப்புகள் நானும் முயற்சி பண்ணுற சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, நான் மேன்மை தருகின்ற இடத்துக்கு என்னால் போக முடியலன்னா இந்த முறை வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கான, புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கான ஆப்ஷன் கொடுக்குது. மிதுன ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எவ்வாறு இருக்க போகுது? இந்த தமிழ் மாதத்தில் ஆவணி மாதம் என்று சொன்னாலே சூரியனுடைய நிலைப்பாடு, நம்ம 2ஆம் இடத்தில் இருந்து வந்த சூரிய பகவான் இடம்பெயர்ந்து 3ஆம் இடத்துக்கு வரார். அதுதான் சூரியன் இடைப்பெயர்ச்சியை வைத்து தான் இந்த தமிழ் மாதங்களே. இதுவரைக்கும் கடகராசியில் வீட்டிருந்தால் அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய தாயாருக்கு வலிமை பெறும். இப்பொழுது தந்தை என்று சொல்லக்கூடிய சூரியன் வலிமை பெறுகின்றார். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு யாரை குறிக்கும் என்றால் 3 என்று சொல்லக்கூடிய இளைய சகோதரன் சகோதரி, முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தன்மை, இவையெல்லாம் 3ஐ கொடுக்கும். தொலைதூர நட்பு, தொலைதூர பயணம், இதை மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த சூரியன் நிலைப்பாடு, அதுமாரி ஊர் பயணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த ஆவணி மாதம் முழுவதும், அதாவது தொலைதூரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இந்த அருகாமையில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியம், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய அவருடைய பார்வை 9ஆம் இடத்துல பெறுவதால் அதன் மூலியமாக வருமானம் தருகின்ற அமைப்பு, அதன் மூலியமாக ஆதாயத்தை பெறுகின்ற அமைப்பெல்லாம் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா சூரியனை வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மற்றது போகும். புதன் பகவான் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கார். அவரும் ஆவணி 10க்கு அப்புறம் இடம்பெயர்ந்து 3ஆம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் நம்முடைய அமைப்புகள் அனைத்தையும் வெற்றி பெறுகின்ற அமைப்பாக மாறும். தடைகள் உழையக்கூடிய மாதம். தடையை உடைஞ்சிடும், விடுங்க, வெற்றி மீது வெற்றி தான். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் உங்களுடைய வாழ்வாதாரத்தை மேலோங்கக்கூடிய மாதம். இந்த ஆவணி மாதத்தை பொறுத்தவரைக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய தன்மையும், ஐயா நான் புதிய வேலை செய்யலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறேன், புதுசாக நான் செய்ய போகிறேன் அப்படின்ற எண்ணம்லாம் இந்த மாதத்தில் உருவாக்கக்கூடிய காலம். நம்ம ராசியில் குருவும் சுக்கிரனும் வீட்டிருக்காங்க. ஜென்மகுரு என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் சுக்கிர பகவான் அடிக்கடி தொந்தரவு. இவங்க இருவரும் எங்கு கூடி நின்றாலும் பெரிய பிரச்சனை. உடல் சார்ந்த விஷயத்திலையும் சரி, மனசு சார்ந்த விஷயத்திலையும் எப்பொழுதும் கலக்கம். இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனும் குருவும் எப்பொழுது எங்கு சேர்ந்தாலும் பெரிய பிரச்சனை. அதாவது மரணத்துக்கு இணையான கண்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த நேரத்தில் கொடுக்கும். இந்த கண்டகதி காலத்தையும் நாம் அனுபவிப்போம். அவர் சுக்கிர பகவான் இடம்பெயர்ந்து விட்டாலே தொந்தரவுகள் உங்களுக்கு விலகும். நீங்களே அதை அனுபவிச்சிருப்பீங்க. போன மாதமே அதுக்கான அமைப்புகள் தேடி வந்திருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையான என்னவோ தெரியல, எனக்கு கேஸ் சார்ந்த பிரச்சனைகள் அடிக்கடி கொடுத்து மாத்திரை சாப்பிட்றதுக்கோ ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் செல்லுகின்றா போல் தான் இந்த ஆடி மாதம் முழுவதும் காணப்பட்டது அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் உருவாகும். செல்வங்களும் கொடுத்துருப்பார், அதையும் தெரிஞ்சுங்க ஐயா. தயவு செய்து இந்த சுக்கிர பகவானும் குரு பகவானும் சேரும் நேரத்தில் செல்வத்தையும் வாரி வழங்கக்கூடிய காலம் என்றும் சொல்லுவேன். இருந்தாலும் அந்த நேரத்தில் தொந்தரவான விஷயத்தையும் மனத்தாக்கத்தையும் கொடுக்கணும். நம்ம மனசார்ந்த விஷயங்களும் நம்மளுக்கு பாதித்து தரா மாதிரியே ஒவ்வொரு தொந்தரவும். ஒன்று கணவன் மனைவி உறவில் பிரச்சனை என்று சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு 7ஆம் அதிபதி. யார்? குரு பகவான் தான் நம்ம ராசிக்கு 7ஆம் அதிபதி. அவரே தான் 10ஆம் அதிபதி, ஜீவனகாரகன் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் வரார். அதனால் அவராலே நம்மளுக்கு பிரச்சனை தருகின்ற அமைப்பாகவும் சங்கடத்தை தருகின்ற அமைப்பாகவும் இருந்திருக்கும். இந்த ஆவணி மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவானும் இடம்பெயர்ந்துவார். உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் வருகின்ற அமைப்பு எல்லாம் விடுதலை பெறுகின்றது. சந்திரனோட வீட்டில் அமரப்போகிறார் சுக்கிர பகவான். வருமானம் இருந்து கொண்டே இருக்கும், கவலையே படாது. இந்த ஆவணி மாதம் முழுவதும் வருமானத்தை தருகின்ற அமைப்பு. ஏன்னா 2ஆம் அதிபதி தான் சந்திரன். அவரோட வீட்டில் சுக்கிர பகவான் அமர்வதால் தொடர்ச்சியாக வருமானம் என்பது ஈட்டித்தரும். ஒரு நல்ல அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். இந்த மாதம் ஓரளவுக்கு எதையும் சமாளிக்கிற அளவுக்கு உடுப்பு. புதிய தொழில் என்று சொல்லக்கூடிய ஆப்ரேட்டிங் பண்ணுறதுக்கான அமைப்பு. ஏன்னா அவர் தான் 5ஆம் அதிபதி, அவரே தான் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சொத்துக்களை சேர்க்கறதுக்கான அமைப்பையும் பெறுவது. புதிய சொத்துக்களை வாங்கிறது இல்லையா, புதிய முயற்சிகளில் வேறு ஒரு கடை திறக்கிறது, இந்த ஓப்பன் பண்ணுறது, இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துவது. ஐயா வீடு சார்ந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணுறதோ,
கொள்றதோ, வீடு ஆப்ரேட்டிங் பண்ணுறதோ, நிலபலம் சார்ந்த விஷயத்தை ஆப்ரேட்டிங் பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கான காலமாக இந்த ஆவணி மாதம் முழுவதும் திகழும். நல்ல முயற்சி தருகின்ற மாதமாக இந்த ஆவணி மாதம் மிதுனத்துக்கு இருக்குது. ஜென்மகுரு அது எப்பொழுதும் வனவாசம் என்று சொல்கிறார் போல் நம்ம வாழ்க்கையில் தனித்து கொஞ்ச நாள் இருக்கலான்ற ஒரு எப்பவுமே தனிமைப்படுத்துகின்ற மாதம். எப்பொழுதுமே இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மகுரு வந்தாலே தனிமைப்படுத்திக்குவாங்க. ஒன்று அவங்கள தனியாக படித்துரும், முதல்ல வேலையை விட்டு ஊரை விட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பிச்சி விட்டுரும். இந்த மாதம் டிரான்ஸ்ஃபர் நிறைய கிடைக்கிறதுக்கான அமைப்புகள் பெறுகின்ற மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கும். ஏன்னா அரசாங்க பதிவில் இருந்தாலும் சரி, வேலை அமைப்பில் இருந்தாலும் சரி, அந்த 2ஆம் இடத்தை விட்டு சூரிய பகவான் இடம் சென்று 3ஆம் இடத்துல ஆட்சி பெறும்போதெல்லாம் புதிய அத்தியாயம் உருவாகிறதுக்கான அமைப்புகள். இன்னொரு இடத்துல தொலைதூரத்தில் நம்மளுக்கு வேலை வாய்ப்புகளை மாற்றத்தை தருகின்ற அமைப்பாக அவர் தான் 3ஆம் அதிபதி. வெற்றி தரத்துக்கான அதிபதியும் அவர் தான். லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கறதும் அவர் தான். ஒரு சூரியன் நிலைப்பாடு வைத்து தான் ஒரு மனிதனின் விதி மதி கதி என்று சொன்னாங்க. ஒரு ஜோதிடத்தில் விதி எவ்வாறு, லக்னம் விழுந்த இடம், அடுத்தது சந்திரன் அமர்ந்திருக்கும் இடம், அடுத்தது இது ரெண்டுமே சரியில்லைப்பா. சூரிய பகவான் எவ்வாறு இருக்கார், அவர் அமர்ந்திருக்கும் இடம் ஆட்சி உச்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரி இடத்துல 6ஆம் இடமோ 7ஆம் இடத்துலையோ அமர்ந்திருந்தாலே அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே செல்லும். பாவிகள் 10ஆம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருந்தாலே யோகம் என்று சொல்கிறோம் இல்லை. அதுவும் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிலவருக்கு லக்னத்திலே இருக்கும் சூரிய பகவான். கொடை வல்லல், அவங்கள கேட்டால் கொடுத்துருவோம். அப்படி தான் சொல்லுவேன். அவரே லக்னத்தில் ஒருத்தனுக்கு சூரிய பகவான் இருந்துட்டாலே அவங்களால 10 பேர் இல்லை 100 பேர் பழிப்பான். இதிலே தெரிஞ்சுக்கலாம் அவங்களால மற்றவருக்கு கெடுதல் என்பது வராது. நீதி நேர்மையோடு செயல்படுவாங்க. ஒவ்வொரு ஜோதிடத்தில் நாம் சொல்லும் போது சேர்த்தே நாம் சொல்லணும். தகவல்களை நாம் குறிப்பிடும். லக்னம் இருக்கும், சில பேருக்கு மிதுனம் லக்னமாக இருக்கும். அதிலே சூரிய பகவான் வீட்டிருந்தார்னா அவங்களுக்கு பெரிய மேன்மையை தரும். மிதுன ராசியாகவே இருந்தாலும் பரவாயில்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சந்திரனுக்கு விரயம் என்று இருந்தாலும் தவறு இல்லை. விரயத்து நேரத்தில் ஒரு 5 நாட்கள் நல்லாயிருக்கும், ஒரு 5 நாட்கள் டல் அடிக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. 5 நாட்கள் உடல் ரீதியான பிரச்சனையை சந்திப்பாங்க, 5 நாட்கள் நன்றாக இருக்கும். இதுதான் இவங்க சந்திரனுடைய மாறுபாடு. 12 என்று சொன்னாலும் நம்மளது என்பது முடிவும் என்பது ஆரம்பம் என்பது ஒன்று தான். ஒரு மனுஷன் 2ஆம் இடத்துல நல்லா இருக்குது சந்திரனா, அவங்க வளர்பிறை சந்திரனாக இருந்தால் வளர்பிறையில் வரைக்கும் நல்லா இருப்பாங்க. தேய்பிறையில் அவங்களும் தேய்ந்து இருக்கக்கூடிய காலம். இதிலே தெரிஞ்சுக்கலாம் மனிதன் வாழ்வில் முன்னும் பின்னும் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும். ஏன்னா 2ஆம் அதிபதி சந்திரன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கு மட்டுமே கொடுக்குறாங்க. மிதுனம் லக்னமோ மிதுன ராசியும் அவங்களுக்கு எப்படின்னா இருக்கட்டும். இவங்களுக்கு சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் அதிபதியில் சுக்கிரனோடு சேர்ந்தால் திருப்பியும் வருமானம் இரட்டிப்பி தருகின்ற அமைப்பாக அமைப்பு. ஏன்னா அந்த சந்திரன் அமைப்புக்கு 11ஆம் அதிபதி லாபாதிபதியாக தான் அவர் அவரே வீட்டில் அமரும் பொழுதெல்லாம் யோகத்தை தருகின்ற அமைப்பு. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள், உங்கள் வாழ்வாதாரம் மேலும். என இந்த நேரத்தில் விநாயக சதுர்த்தியும் வருது, கிருஷ்ண ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய, கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நாட்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தேய்பிறை அஷ்டமி திதி வருது. முக்கியமான ஆவணி திருநாள், அதாவது முக்கியம் என்று சொன்னால் இந்த ஆவணி மாதம் சிறப்பினை தருகின்ற நாட்கள். சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி திதியில் தான் நம்மளுக்கு கால்குலேஷன் கொடுத்துருக்கான். விநாயக சதுர்த்தியும் தேய்பிறை அஷ்டமி திதி என்று சொல்லக்கூடிய அந்த திதியில் கொடுக்கக்கூடிய நாட்களே உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தருகின்ற அமைப்பு. ஆவணி மாதமே பெரிய சிறப்பினை தருகின்ற மாதம் என்றே சொல்லலாம். சூரியன் ஆட்சி பெறு காலத்தில் உங்கள் வாழ்வாதாரம் மேலோங்கக்கூடிய காலம். ஒரு பெரிய ஒரு ஆப்ஷன் கிடைக்கக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய. இதுக்கு முன்னே இல்லைங்க அந்த தைரியம், இப்போதாங்க அந்த தைரியம் வந்திருக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த தைரியம் எல்லாம் சூரியன் ஆட்சி பெறுகின்ற காலத்தில் 3ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலே அவங்கள வெல்லவே முடியாது. சாதாரண ஜாதகத்திலையும் சரி, கோச்சார ரீதியாகவும் வரும்பொழுதெல்லாம் 3ஆம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருந்தாலே அங்கே தைரியம், தன்னம்பிக்கை அதிகரித்தே காணப்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுறதுக்கான தைரியம் முதல்ல உருவாகும். ஒரு மனுஷனுக்கு தேவை தைரியம், தன்னம்பிக்கை. அது அதிகரித்தாவே போதும். எல்லா விதமான பிரச்சனையும் அவன் உடைச்சி தைரியத்தோடு நிற்கிறானா எல்லாமே எதிர்த்துக்கூடிய தன்மை தான் பெறும். வாழ்வியல் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தருகின்ற மாதமாக நம்ம வாழ்க்கையில் புதிய முயற்சிகளில் ஈடுபடலைங்க. எனக்கு திருமண தடை தோஷம் எல்லாம் நிவர்த்தி அடைய வேண்டும் என்றால் இந்த நேரத்தில் 5 என்று சொல்லக்கூடிய இடம் எதையை குறிக்கணும்? காலபுருஷ தத்துவத்தில் 5ஆம் இடம் நம்ம வாழ்வாதாரத்தை மேலோங்கக்கூடிய காலம் என்றே சொல்லலாம். அதுவே உங்களுக்கு 3ஆம் அதிபதியாக வரார். காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடம் சூரியனுடைய வீடு. அதுவே உங்களுக்கு 3, 5க்கு 3 லென்த்தில் போகிறதுக்கு நீங்கள் ஷார்ட் ஆகிட்டீங்க. அப்போது உங்களுடைய காலம் குறைவாக உள்ளது. முன்னேற்றத்தும் தருகின்ற தடை என்ன என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் குறைவாக உள்ளதுன்னு அர்த்தம். இந்த ஆட்சி பெறும் காலத்தில் உங்களுடைய வாழ்வியல் வெற்றி பெறுவீர்கள். சூரியன் என்று சொன்னாலே அது ஆதி நாராயணன் என்று சொல்லக்கூடிய சங்கர நாராயண திருத்தலத்துக்கு சென்று வந்தால் சூரியனும் சந்திரனும் ரெண்டும் ஒன்று தான்.
சங்கர நாராயணன், நம்மளுக்கு சங்கர பகவான் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானும் நாராயணன் என்று சொல்கிறனும் அவரும் ஆதி நாராயணன் என்று தான் சொல்லியிருக்காங்க. இருவரும் சூரிய நாராயணனாக கருதப்படுகின்றார்கள். அப்போது சங்கர நாராயண திவ்ய தலம் என்று சொன்னால் அது நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சங்கரன் கோவில், சங்கர நாராயணர் என்று சொல்லக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபடும் பொழுது நம் தீவினைகள் அகலும். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் சங்கர நாராயணன் வழிபட்டாலே 100% நன்மையை தரும். 2ஆம் அதிபதி சந்திரன் நம்ம எப்பவுமே நமக்கு யூஸ் பண்ணணும். 2 சந்திரன் வழிபாடம் என்று சொன்னாலே அது சிவனுடைய வழிபாடை எடுத்துக்கொண்டாலும் காளி உடைய வழிபாடை எடுத்துக்கொண்டாலே மிகுந்த செல்வத்தை தருகின்ற அமைப்பை பெறுவார். உக்ரம் என்று சொல்லக்கூடிய காளி தேவி, உமாமகேஸ்வரி, காமாட்சி தேவி, இதே மாதிரி நம்மளுக்கு தெய்வங்கள் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வத்தை, சரஸ்வதி, லக்ஷ்மி, இதை மாதிரி தெய்வங்களை நாம் பின்பற்றினாவே தண்ணீர், நீர் என்று சொல்லக்கூடிய அதாவது வளர்விரை என்று சொல்லக்கூடிய சந்திரனை பார்க்கறது, பௌர்ணமி சந்திரத்தில் நாம் கிரிவலம் செல்வது, இதை மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலே மிதுன ராசிகார் வாழ்வில் ஏற்பட்டு வந்த தடைகள் விலகும். 2 தாங்க குடும்பமே, 2 தான் வாழ்க்கை, 2 தான் பொருள், 2 தான் செல்வம். உங்களுக்கு சந்திரனே 2ஆம் இடத்துல வர்றதால நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தூரத்தில் நிலவு ஒளி தெரியுதில்ல, அதை நாம் கவர் பண்ணி இறைவனை அதையும் பார்த்தாவே போதுமானது. அதுவே இறைவனாக கும்பிட்டாவே போதுமானது. நாம் இறைவனை நேரடியாக சூரியனையும் சந்திரனும் இறைவன் நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி வச்சுருக்கான். இதை வணங்கினாலே போதுமானது. 100% உங்களுக்கு நன்மையை தரும். இந்த மிதுனத்தை பொறுத்தவரை ஆவணி மாதம் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை தெரியக்கூடிய மாதமாகும். கடைசி நேரத்தில் இந்த ஆவணி மாதம் முடிவில் தான் புதன் பகவான் உச்சம் பெறுவார். அப்பொழுது உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த தடைகள் விலகக்கூடிய மாதம். ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவரத்துக்கான அமைப்புகள், பெரிய ப்ராப்ளம் இருக்குது, ரொம்ப நாளாக எதிர்பார்த்து அந்த ப்ராப்ளம் இப்போ வெளிவிட்டு போகிறது, அந்த பிரச்சனையெல்லாம் கோர்ட்டு கேஸ் எதனா இருந்தால் அதெல்லாம் இப்போ வெளியே வந்துடுது. 100% உடல் சார்ந்த பிணியில் இருந்தால் அதெல்லாம் இந்த மாதம் கடைசியில் ஓரளவுக்கு வெளியே வந்ததுக்கான அமைப்பு. செல்வங்கள் சேர்ந்து கொண்டிருக்கும், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும், இது 100% உங்களுக்கு உண்டு. கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை முழுவதும் விலகும். ஓரளவுக்கு இந்த மாதம் முடியறதுக்குள்ளே ஓரளவுக்கு நீங்கள் அந்த கல்வி சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய மெமரிஸ்டே, என்னால் சரியாக படித்து கூட என்னால் எழுத முடியல சுவாமி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் இறுதிக்குள்ளே ஓரளவுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய தன்மை, திருமணம் சார்ந்த விஷயத்தில் கை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். என்ன சுவாமி, குரு பகவான் ஜென்மத்தில் இருந்தாலும் திருமணம் பண்ணலாம். 5, 7, 9 என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவானுடைய பார்வை பதியும் பொழுதெல்லாம் நல்ல பாக்கியம் தருகின்ற மனைவி, நல்ல பாக்கியம் தருகின்ற கணவனும் அமைவார். சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது 2லே சுக்கிரன் வந்தாலே மன மகிழ்ச்சி, செல்வங்கள் சேர்வது, மனைவி சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் தருவது, இந்த மாதிரி முன் ஏற்பாடுகள் அனைத்தையும் மிதுன ராசிக்கு கிடைக்கும். குழந்தை சார்ந்த விஷயங்கள் இப்பொழுது நல்ல ஒரு ஆதிபத்தியம், அதாவது குழந்தை பேருக்காக காத்துட்டுருக்கிறவங்க அனைவருக்கும் இப்போ புதிய முயற்சிகள் ஈடுபடக்கூடிய தன்மை, திரும்பியும் புதுசாக நம்மளுக்கு ஆப்ரேட்டிங் 2வது குழந்தையோ முதல் குழந்தையோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இந்த ஆவணி திருநாள் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை தருகின்ற நாட்களாக மிதுன ராசிக்கு வெற்றி தரக்கூடிய மாதமாக, வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும் என்று சொல்கிறோமில்ல, அதே மாதிரி பாடலுக்கு கேட்டார்போல் சனி பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு கல்வியில் துறை, அவரும் வக்கரகதியில் இருக்கிறதால வேலையில் இருந்து வந்த பிரச்சனை ஓரளவுக்கு சரி செய்யக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்துல ராகு, தந்தை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பகை இன்னும் மாறலை சுவாமி, இன்னமும் என்னை பகையாக பார்த்துட்டு இருக்காங்களா, அவர் இடத்துல நாம் சாந்த ரூபமாக இருந்துக்கணும். இளைய சகோதரன் சகோதரியில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, அவங்களாம் இது வரைக்கும் நம்மளை பார்க்காம இருந்தால் இந்த மாதம் நம்மளை அனைவரும் நம்மளை பார்க்கறதுக்கான காலமாகும். அவங்கக்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கிறதுக்கான காலமாகவும் இந்த காலம் இருக்க போது. நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம். மேலும் நல்லதெல்லாம் நடக்க வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திருத்தணிகை செந்தில்நாத், அதாவது சுப்பிரமணிய சுவாமி என்று சொல்லக்கூடிய வள்ளி தெய்வ யானை சுப்பிரமணிய சுவாமி வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் நீங்கி நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.